அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 2/12/2024 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பெயர்ச்சி ஆகுது. அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த பெயர்ச்சி ஆகி இந்த சுக்கிரனுடைய காரகம் என்ன? சுக்கிரன் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி. அவருக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகி என்னென்ன பலனை இந்த 12 ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பெயர்ச்சியில குரு பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில இருக்காரு. அவர் வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில அவருடைய நிலை நீசம் பெற்று இருக்காரு. கேது பகவான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 6வது வீடான கன்னி ராசியில அவர் பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. சூரியன் புதன் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில இருக்கு. இதுல சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகி மகர ராசியில இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்யறாரு. பயணம் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தனித்தனி தன்மை உண்டு. அந்த தனித்தனி தன்மையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிரன் அவருக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. அவர் 7ஆம் பார்வையினால என்ன பலன் கொடுப்பார், அவருடைய காரகங்கள் என்ன, அவருடைய நன்மைகள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடக ராசி அப்படின்னாலே ஒரு தாய் குணம் கொண்ட அப்படின்னு சொல்லுவோம். கடக ராசியா இருக்கட்டும், கடக லக்னமா இருக்கட்டும், ஒரு பொறுப்பு உள்ள ஒரு மனிதரா கண்டிப்பா இருப்பாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு அவங்களுடைய சுமைய புல்லாவே அவங்கதான் சுமப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள் கடகராசினியர்கள். அப்படிப்பட்ட கடகராசியில உங்களுக்கு 10க்கும் 5க்கும் உள்ள அதிபதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இப்ப நீசம் பெற்று இருக்காரு. செவ்வாய் பகவானுடைய பயண காலம் பாத்தீங்க அப்படின்னா 45 நாள். அது கொஞ்சம் வக்ரகதி ஆகிறத பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், அது ஒரு கணக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த வக்ரகதி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில அவர் நீசம் பெறதுனால இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மை அந்த கிரகத்துக்கு வேலை செய்யும், அந்த ராசிக்கு வேலை செய்யும். செவ்வாய் நீசம் பெறதுனால 5 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி. 5 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், குழந்தைகளுடைய ஸ்தானம். இது எல்லாம் நீசம் பெறதுனால ஒரு சில விஷயங்கள் அப்படியே தம்பிச்சு போய் நிற்கும். ஏன்னா அந்த கிரகங்களுடைய அடிப்படையில அந்த கதிர்வீச்சுகள் கிடைக்காம இருக்கக்கூடிய நேரம், கிடைச்சாலுமே அதை பயன்படுத்தக்கூடிய முடியாத ஒரு நேர காலகட்டமா மாறிடும். அந்த வாரி நேரத்துல இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு 4க்கும் 11க்குள்ள அதிபதி. உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல மகர ராசியில இருந்து உங்களுடைய இந்த ராசிய 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப 7ஆம் பார்வையா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். முதல்ல நண்பர்கள், பொதுஜனம், கூட்டாளி, கூட்டு தொழில் பண்றது, கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், எல்லாமே அதுதான். அப்ப இந்த மாதிரி இடத்த பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சுபகிரகம் பார்க்கும் பொழுது அந்த மைனஸும் சேர்ந்தா பிளஸ்ன்னு சொல்ற மாதிரி கண்டிப்பாக கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்துருச்சு. இது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வருஷத்துல கொடுக்கக்கூடிய ஒரு பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான இந்த கோள் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார்.
ஒரு வாழ்க்கையில சுக்கிரன் வந்து ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் என்பது வாழ்க்கையில் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வாழ்க்கையில சுக்கிரன் வந்து உனக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குது, நீ அள்ளி அடிச்சு தட்டி குமிக்கிற, அப்படி கூட சொல்றது உண்டு, கேள்விப்பட்டது உண்டு. அந்த சுக்கிரன் அவங்களுக்கு நல்ல நிலையில இருக்காரா கெட்ட நிலையில இருக்காரா அதெல்லாம் பார்த்து ஒரு சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சுக்கிரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்காரோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. நல்ல வீடு, ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், இல்லற சுகம், தாம்பத்தியம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்கோ, நல்ல நிலைமையில இருந்தா இதெல்லாமே சகல விதமான செல்வங்களும் கிட்டும், சுகங்கள் எல்லாம் அனைத்தும் ஓகே. ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அந்த சுக்கிரன் சரியா இல்லை அப்படின்னா வாழ்க்கையில இந்த நீர் சம்பந்தமான கட்டி வர்றது, நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், பால்வினை நோய்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வர்றது, நீரிழிவு நோய், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான் காரகர். ஒரு கிரகம் வந்து நமக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா, இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 பூதங்களுடைய தன்மையினால இயங்குது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 50 பூதங்களுடைய தன்மையில தான் கிரகங்களும் இயங்குது. இந்த கிரகங்கள் இந்த பூமிக்கு நல்லதை செய்தா கெட்டதை செய்தா, அந்த செய்யக்கூடிய கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா, ஒருவருக்கு சாதகமான இடத்துல இருக்கா கிரகங்கள், பாதகமான இடத்துல இருக்கா, என்ன தசாபுத்தி, இன்னைக்கு நிலைமையை சுட்டி காட்டக்கூடிய விஷயம் தசாபுத்தி காலங்கள். அப்ப இந்த தசாபுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமையில இருந்தா அவருடைய வாழ்க்கையில லக்னமும் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, ராசி நல்லா இருந்து, ராசிநாதன் நல்லா இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களும் பெற்று வாழ்க்கையில் வளமோடு வாழ்வார். இல்ல கிரகங்கள் அடிப்படையில லக்னம் நல்லா இல்ல, லக்னாதிபதி நல்லா இல்ல, ராசி நல்லா இல்ல, ராசிநாதன் நல்லா இல்ல, கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சுப கிரகங்கள் ஏதேனும் பார்க்கல, சுப கிரகங்கள் குரு வக்கரம், செவ்வாய் வக்கரம், இல்ல இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில பலவீனமா இருக்கு, அவருடைய வாழ்க்கையில சகல விதமான செல்வங்கள் என்ன கிடைச்சாலும் அதை அழிச்சிருவார், கடன்ல அகப்பட்டுருவாரு, மன நிம்மதி இருக்காது, சுகங்கள் கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள், அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைவர்ஸ் ஆகிறது, குழந்தை பேர் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரேரான விஷயமா இருக்கு இன்னைக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு ஈடுபடுறாங்க அப்படின்னா இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள்ட்ட எல்லாம் இல்லை. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எல்லாம் டைவர்ஸ்ன்னு ஆகுதுன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க, பலவீனமா நினைப்பாங்க, கெட்ட வார்த்தையா நினைப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு அது சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு. காலங்கள் மாற 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 எல்லா வகையான நிலைகளும் மாறிக்கிட்டு போய்கிட்டு. சிறு வயதிலேயே நீரிழிவு நோய் வருது, பால்வினை நோய் வருது, இதுக்கு காரகரும் வருதேன். ஒரு மனிதனுக்கு வந்து இல்லற சுகம்ங்கிற ஒரு விஷயத்த சுகபோகமா கொடுக்கறதும் அவர் தான், சுகபோகமான வாழ்க்கையை புடுங்குறதும் அவர் தான். அப்ப ஒரு கிரகம் நமக்கு பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதும் விதி ஜாதகம். இந்த ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருக்கு, தசாபுத்தி நல்லா இருக்கு, கிரகங்களுடைய அமைப்பு கோச்சாரங்கள் நல்லா இருக்கு, வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களும் பெற்று அவருடைய ஆரம்ப காலம் முதல் கடைசி காலம் வரைக்குமே வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாகக்கூடிய அமைப்புக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் சாதகமா இல்லை, என்ன ஆகும், அவருடைய வாழ்க்கையே கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அவருடைய வாழ்க்கை வந்து கடன்பட்டு துன்பப்பட்டு கீழ்மட்டத்துக்கு போயிடும். அப்ப ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 100க்கு ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல 100க்கு 80% அவரவருடைய கர்ம வினையை தொட்டுத்தான் நல்லது கெட்டது அமையுது. அவருடைய கர்ம வினையத்தை முழுமையா அனுபவிக்கிறாங்க. 20% அவரவர் செய்யக்கூடிய வினைய அவரவர் அனுபவிக்கிறாங்க. இதுக்குள்ளதான் நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறான். இந்த சனி பகவான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அஷ்டம சனி காலங்கள் 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறுது. இருந்தாலும் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் 2024 பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி
2025 அப்படிங்கிறது ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் இந்த சுக்கிர பகவான் இன்னைக்கு 7ஆம் பார்வையா அவங்கள பார்க்கறதுனாலையும் அந்த காலகட்டங்கள் மாறும். ஒரு சுபக்கிரகத்தினுடைய பார்வையோ சுபக்கிரகத்தினுடைய செயற்கையோ தசாபுத்தி நல்லதா அமைகிறதோ கோச்சாரங்கள் நல்லதா அமைகிறதோ இது எல்லாமே ஒரு வகையில சாதகத்தை உண்டு பண்ணும், நல்ல நிலைமையை உண்டு பண்ணும், வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பை உண்டு பண்ணும். இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 9க்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய முயற்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தடை தாமதங்கள் இருந்திருந்தாலும் இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றி வாய்ப்பை கூடக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள், கூட்டாளிகள், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்மானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். சகோதரர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய உதவி ஒத்தாசைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்காரு, புதன் அங்க இருக்காரு விருச்சக ராசியில. அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தினுடைய ஸ்தானம், குழந்தைகளுடைய ஸ்தானம், இது எல்லாமே அதுதான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் காசு எவ்வளவுதான் இருந்தாலும் சகல செல்வங்களோடு வாழ்ந்தாலும் குழந்தை பேரு என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. சகல செல்வங்கள் இருந்து குழந்தை பேரு, குழந்தை செல்வம், மழலை செல்வம் இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு சந்தோஷங்கிறத அனுபவிக்கவே முடியாது. இந்த மழலை செல்வத்துக்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லை அவருடைய வாழ்க்கையில. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழமொழி சொல்றாங்க, கொடுமையிலும் கொடுமை இளமையில் விதவையாவது மாதிரி கொடுமை வேற எந்த வழியுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த வழியை அனுபவிச்சவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்னங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு டைவர்ஸ் அது இதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய ஒத்துழைப்பும், இந்த கிரகங்கள் சுப கிரகத்துல இருக்கிறதும், சுப கிரகத்தோடு சேர்க்கை இருப்பதும், லக்னம் நல்லா இருக்கிறது, ராசி நல்லா இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில வாழ்க்கையில உயர்வை கொண்டு போய் விட்டுரும். உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த மாதிரி காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்க்கிறாரு. குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்காரகன், தங்கத்துக்கு அதிபதி, பொண்ணுக்கு அதிபதி, பொன்னன்னு சொல்லுவோம் அத, பெரும் பணத்துக்கு அதிபதி. அப்ப அந்த மாதிரி பார்வை இருக்கும்போது அந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும். அப்ப அந்த மாதிரி நேரங்கள் வந்து இன்னைக்கு குருவினுடைய பார்வை என்பது குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம். அப்ப அந்த அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்தில் இருந்து வக்ரம் பெற்று பார்க்கிறார். அவர் வக்ரகதி காலங்கள் முடிஞ்சாலுமே வக்ரத்துல இருந்தாலும் அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை என்பது பார்க்கக்கூடிய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது சிறப்பாக மாறும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உங்களுடைய களத்திர ஸ்தானம், கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், இதுவரை திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேரு, ஒன்னா கூட்டா தொழில் பண்றோம் அப்படின்னா தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, ஒரு தொழிலை 2 தொழிலா மாத்துறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அமையறதுக்கு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணுதோ அதை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இந்த மாதக்கோள்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழைப்பு எல்லாமே இருக்கு அப்படின்னா நல்லாவே இருக்கு, அதுல எந்த குறைபாடுமே இருக்காது. அப்ப இந்த குருவாகப்பட்டவர் வந்து உங்களுடைய 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுவரை திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகிறது, மறுமணம் ஆகாத நபர்களுக்கு மறுமணம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமா மாறும். இதுல நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த கடகராசியில புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம், ஒரு பாதம் மட்டும்தான். அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில இந்த கடகராசிக்கு வரும்போது அவருடைய நிலை உச்சம். ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா 0%, ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% செல்லுபடியாகும். அதே கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை 150ல இருந்து 200 மடங்கு பலனை தரணும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு சாதுவான குணம் கொண்டவர்கள், சாதுவாக இருந்து சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமா அமையும். அடுத்து பூச நட்சத்திரம்.
பூச நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேரு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க, குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லாதவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது, ஐயப்பனுடைய வேண்டுதல் வச்சுக்கிறது, ஐயப்ப கோயிலுக்கு பாத யாத்திரை போறது, அந்த நேரத்தை ஆக்டிவேஷன் பண்ற மாதிரி கருப்பு வஸ்திரங்கள் அணிஞ்சுக்கிறது, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறையும். இயற்கைக்கு மாறான கிரகம் சனி பகவான். அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும் போது ஒரு தெய்வம் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த நிலை, இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் முடிஞ்சு உங்க வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துகிட்டே இருக்கு இந்த சுக்கிர பயிற்சியில இருந்தே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தன்மை என்பது இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். அது நல்ல கிரகத்தோடு சேர்ந்தா நல்லதா செய்யும், கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தா கெட்டதை செய்யும். அலிக்கிரகம் புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அலிக்கிரகம், அதனாலதான் அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த ஆனா சுப கிரகம் கூட வேலையில வந்து டாக்குமெண்ட் சம்பந்தமா வேலை பார்க்கறது, செல்போன் இந்த மாதிரி டவரு அந்த மாதிரி சம்பந்தமா வேலை பார்க்கறது, காற்று சம்பந்தமான அலையோசைகள் வேலைகள்லாம் பார்க்கறது, தாலுகா ஆபீஸ் சம்பந்தமா வேலை பார்க்கறது, இந்த மாதிரிலாம் பாருங்க டாக்குமெண்ட் சம்பந்தமா உள்ள ஒரு இது எல்லாமே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகப்பேறு டாக்டரு இந்த மாதிரி உள்ளவங்க பாருங்க நிறைய வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தாய் குணம் கொண்ட அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கடகராசி அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டவர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து 5ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமா அமையும் இந்த மாதம். நன்றி, வணக்கம்.